வெல்கம் பேக் சில்ட்ரன். இன்றைக்கி நம்ம கிராமர் டாப்பிக்கில் கிளாஸஸ் அண்ட் ஃப்ரேசஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we have to learn classes. First, what is classes? Classes அப்படின்னா என்ன? கிளாஸ் அப்படின்னா நம்மளோட கிளாஸ் தான் ஞாபகம் வரும். பட் இது கிராமர் கிளாஸஸ். கிளாஸஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. A class is a group of words that contains both a subject and a predicate. அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. கிளாஸ் அப்படிங்கிறது வேறு எதுவுமே கிடையாது. A class is a group of words. கிளாஸ் அப்படிங்கிறது ஒரு group of words that contains both a subject and predicates or a verb. அதாவது ஒரு சப்ஜெக்டும் ஒரு வேர்பும், அதுதான் நம்ம ப்ரெடிகேட்னு சொல்கிறோம். ஒரு verb இருக்குது அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம். There are two types of classes. எத்தனை டைப்ஸ் இருக்குது? There are two types of classes இருக்குது. They are independent class and dependent class. Independent class and dependent class. இப்போ உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். கிளாஸ் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. குரூப் ஆஃப் சென்டென்ஸ், அதாவது ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ், அதை நம்ம சென்டென்ஸ்னு சொல்கிறோம். அந்த சென்டென்ஸ் எதை கண்டெயின் பண்ணி இருக்கும் அப்படின்னா சப்ஜெக்டும் ப்ரெடிகேட்டும். ப்ரெடிகேட் அப்படிங்கிறது ஒரு வேர்ப் அப்படின்னு இங்கே டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. தெர் ஆர் டூ டைப்ஸ், மொத்தம் 2 கிளாஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா இண்டிபெண்ட் கிளாஸ் அண்ட் டிபெண்ட் கிளாஸ். இந்த வேர்டை படிக்கும்போதே அது என்ன அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சிடும். நார்மலாகவே டிபெண்ட் அப்படின்னா ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது, சார்ந்து இருக்கிறது. இண்டிபெண்ட் அப்படின்னா தனித்து இருக்கிறது, எதையுமே சாராமல் தனித்து இருக்கிறது. ஸோ இப்போ நம்ம படிக்கும் போதே நமக்கு புரிஞ்சு போச்சு இல்லையா? இண்டிபெண்ட் கிளாஸ் அப்படின்னா எதையும் டிபெண்ட் பண்ணாமல் அது தனியாகவே இருக்கும். தனியாகவே அது நமக்கு ஒரு மீனிங்ஃபுல் சென்டென்ஸை கொடுக்கும். பட் டிபெண்ட் கிளாஸ் அப்படிங்கிறது அப்படி கிடையாது. அது ஏதாவது ஒரு இண்டிபெண்ட் கிளாஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அதை சாராமல் அது தனியாக இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு மீனிங்ஃபுல் சென்டென்ஸை நமக்கு கொடுக்காது. ஆர் யூ கிளியர் சில்ட்ரன்? இப்போ இங்கே உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் படித்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். கல்பனா வாண்ட்ஸ் டு பை எ ஃபோன் பட் ஷி டஸ் நாட் ஹாவ் எனஃப் மணி. இப்போ இதில் ஒரு சென்டென்ஸ் நம்ம வாசிக்கும் போதே நமக்கு புரிஞ்சு போயிடும் எது டிபெண்ட் கிளாஸ், எது இண்டிபெண்ட் கிளாஸ் அப்படின்னு. இப்போது ஒரு சென்டென்ஸை இப்போ நம்ம படித்து பார்த்தோம் இல்லையா? கல்பனா வாண்ட்ஸ் டு பை எ ஃபோன். கல்பனாவுக்கு ஒரு ஃபோன் வாங்கணும் அப்படின்னு, ஒரு ஃபோன் தேவை. ஷி டஸ் நாட் ஹாவ் எனஃப் மணி. அவகிட்ட போதுமான அளவுக்கு என்ன இல்லை? அமௌண்ட்டு இல்லை. இப்போது இதை 2ஆக பிரிக்கலாமா? இந்த கன்ஜங்ஷன் வேர்டுக்கு முன்னாடி உள்ளதை ஒரு சென்டென்ஸாகவும் கன்ஜங்ஷன் வேர்டுக்கு பக்கத்தில் உள்ளதை ஒரு சென்டென்ஸாகவும் நம்ம பிரிச்சுக்கலாம். ரெண்டுத்தையும் தனித்தனியாக படித்து பார்க்கலாமா? கல்பனா வாண்ட்ஸ் டு பை எ ஃபோன். இப்போ இது ஒரு மீனிங்ஃபுல் சென்டென்ஸை கொடுக்குது. அப்போ இது என்ன? இண்டிபெண்ட் கிளாஸ். தனியாகவே இருந்து ஒரு மீனிங்ஃபுல் சென்டென்ஸை நமக்கு கொடுக்குது அப்படின்னா அது இண்டிபெண்ட் கிளாஸ். கன்ஜங்ஷனுக்கு பக்கத்தில் உள்ள சென்டென்ஸை பாருங்கள். ஷீ டஸ் நாட் ஹாவ் எனஃப் மணி. அவகிட்ட போதுமான அளவுக்கு பணம் இல்லை. இப்போ இந்த சென்டென்ஸை படிக்கும்போது இது ஃபுல்ஃபில் ஆகுது. அவகிட்ட போதுமான அளவுக்கு பணம் இல்லை அப்படிங்கிறதும் ஒரு கம்ப்ளீட் மீனிங்கை கொடுக்குது. ஸோ இதுவும் என்ன தான் அப்படின்னு கேட்டால் இண்டிபெண்ட் கிளாஸ். ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் ஒரு இண்டிபெண்ட் கிளாஸ் கண்டிப்பாக இருந்தே ஆகணும், ஒரு டிபெண்ட் கிளாஸ் இருந்தே ஆகணும்னு எந்த ரூல்ஸும் கிடையாது. ரெண்டுமே இண்டிபெண்ட் கிளாஸாகவும் இருக்கலாம். ஓகேவா? பட் ஒரு டிபெண்ட் கிளாஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இண்டிபெண்ட் கிளாஸ் அப்படிங்கிறது இருந்தே ஆகணும். அதுக்கு தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளில் நம்ம ரெண்டுமே இண்டிபெண்ட் கிளாஸ் அப்படின்னு பார்த்துட்டோம். அதாவது கன்ஜங்ஷன் வேர்டுக்கு முன்னாடி உள்ளது பின்னாடி உள்ளது ரெண்டுத்தையும் பிரித்து பார்த்தாலும், ஒரு கமா போட்டிருக்காங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி உள்ள சென்டென்ஸ் பின்னாடி உள்ள சென்டென்ஸ் ரெண்டுத்தையும் பிரித்து பார்த்தாலும் அது ரெண்டுமே தனித்தனியாக ஒரு மீனிங்ஃபுல் சென்டென்ஸை கொடுக்க முடியுது அப்படின்னா ரெண்டுமே இண்டிபெண்ட் கிளாஸ் தான். ஓகே, let me move on to next example. If you don't study well you won't pass the exam. இப்போது இந்த கமா இருக்கு இல்லையா? இதுக்கு பக்கத்தில் உள்ளது நம்ம பிரிச்சுக்கலாம். If you don't study well, நீ நல்லா படிக்கலைன்னா, ஓகே, நீ நல்லா படிக்கலை அப்படின்னா யூ won't பாஸ் த எக்ஸாம். உன்னால் கண்டிப்பாக எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியாது. இப்போது ஃபஸ்ட்டு சென்டென்ஸை படித்து பாருங்கள். இஃப் யூ டோன்ட் ஸ்டடி வெல், நீ சரியாக படிக்கவில்லை என்றால், இது ஒரு சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகலை. படிக்கலைன்னா என்ன? அப்போ மீதி இருக்கிறத நம்ம சொன்னால் தான் அது முழுமை அடையும்.
ஃபுல்ஃபில் ஆகும். அந்த சென்டென்ஸ் வந்து ஒரு கம்ப்ளீட் மீனிங்கை கொடுக்கும். பாதியாக பிரித்து பார்த்துருக்கோம். இஃப் யூ டோன்ட் ஸ்டடி வெல் அப்படிங்கிறது ஒரு கம்ப்ளீட் மீனிங்கை கொடுக்கலை. அதனால் இது டிபெண்ட் கிளாஸ். இப்போது இந்த கம்மாவுக்கு பக்கத்தில் உள்ள சென்டென்ஸை பாருங்கள். யூ won't பாஸ் த எக்ஸாம். உன்னால் கண்டிப்பாக எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியாது. உன்னால் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறது ஒரு கம்ப்ளீட் மீனிங்கை தரக்கூடிய சென்டென்ஸ் தான். ஸோ இது வந்து இண்டிபெண்ட் கிளாஸ். இப்போது இந்த செகண்ட் எக்ஸாம்பிளில் சென்டென்ஸ் அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸ் தான். அதை வந்து நம்ம டிபெண்ட் கிளாஸாகவும் பிரிச்சிருக்கோம், இண்டிபெண்ட் கிளாஸாகவும் பிரிச்சிருக்கோம். இப்போ இதை சேர்த்து படித்தாலும் ஒரு மீனிங்ஃபுல் சென்டென்ஸை கொடுக்கும். இண்டிபெண்ட் கிளாஸை மட்டும் தனியாக படித்தாலும் ஒரு மீனிங்ஃபுல் சென்டென்ஸை கொடுக்கும். பட் டிபெண்ட் கிளாஸ் அதாவது ஃபஸ்ட்டு பாதி இருக்கு இல்லையா, அதை மட்டும் படிக்கும்போது அது ஒரு மீனிங்ஃபுல் சென்டென்ஸை கொடுக்காது. அதனால் அது டிபெண்ட் கிளாஸ். இப்போ இந்த ஃபுல் சென்டென்ஸ்குள்ளே மீனிங்கை நம்ம பார்க்கலாம். இஃப் யூ டோன்ட் ஸ்டடி வெல் யூ won't பாஸ் த எக்ஸாம். நீ சரியாக படிக்கலைன்னா நீ எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியாது. இப்போ இது ஒரு மீனிங்ஃபுல் சென்டென்ஸை கொடுக்குதா? இப்போது இந்த சென்டென்ஸில் என்னென்ன கிளாஸ் இருக்குது? டிபெண்ட் கிளாஸும் இருக்குது, இண்டிபெண்ட் கிளாஸும் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட். கவின் பாட் அ கார் விச் வாஸ் டூ எக்ஸ்பென்சிவ். இப்போது கவின் பாட் அ கார், ஓகேவா? கவின் பாட் அ கார் அப்படிங்கிறது ஒரு மீனிங்ஃபுல் சென்டென்ஸை கொடுக்குது. கவின் வந்து ஒரு கார் வாங்கினா. இது இண்டிபெண்ட் கிளாஸ். விச் வாஸ் டூ எக்ஸ்பென்சிவ், எது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்ததோ. அப்போது எது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்ததோ அப்படின்னா அது சென்டென்ஸ் கம்ப்ளீட் முழுமை அடையலை. அதனால் இது டிபெண்ட் கிளாஸ். இப்போது நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். சஞ்சய் இஸ் அ டேலண்டட் பிளேயர் தோ ஹீ இஸ் அவுட் ஆஃப் ஃபார்ம். இப்போது இந்த இடத்துல சஞ்சய் இஸ் அ டேலண்டட் பிளேயர் அப்படிங்கிறது இண்டிபெண்ட் கிளாஸ். தோ ஹீ இஸ் அவுட் ஆஃப் ஃபார்ம் அப்படிங்கிறது டிபெண்ட் கிளாஸ். அதாவது உங்களுக்கு டிபெண்ட் கிளாஸ் எது, இண்டிபெண்ட் கிளாஸ் எது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த 4 எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட். இப்போது இண்டிபெண்ட் கிளாஸ் அப்படின்னா அதுக்கான டெஃபினேஷன் நம்ம பார்க்கலாம். இது கண்டிப்பாக நான் 2 மார்க்கில் கேட்பேன், ஸோ படிச்சுக்கோங்க. இண்டிபெண்ட் கிளாஸ் அப்படிங்கிறது ஆல்சோ நோன் அஸ் மெயின் கிளாஸ் ஆர் கம்ப்ளீட் சென்டென்சஸ். தே கேன் ஸ்டாண்ட் அலோன் அண்ட் எக்ஸ்பிரஸ் அ கம்ப்ளீட் தாட். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போது நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா, இதில் வந்துட்டு போல்டாக கொடுத்துருக்காங்க இல்லையா, இதெல்லாமே வந்து இண்டிபெண்ட் கிளாஸ். இதை தனியாக படித்தாலும் நம்மளுக்கு ஒரு கம்ப்ளீட் மீனிங்கை கொடுக்கும். அதே மாதிரி போல்டு இல்லாமல் நார்மல் ஃபாண்ட்டில் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதெல்லாமே வந்துட்டு டிபெண்ட் கிளாஸ். இது எல்லாமே டிபெண்ட் கிளாஸ். இது வந்து நம்ம தனியாக படித்தாலும் அது ஒரு மீனிங்ஃபுல் கம்ப்ளீட் மீனிங் கொடுக்காது. ஸோ அதனால் இது வந்து டிபெண்ட் கிளாஸ். இப்போது ஆல்சோ நோன் அஸ் மெயின் கிளாஸ். இப்போ நம்ம ஒரு மீனிங்ஃபுல் சென்டென்ஸை கொடுக்குது அப்படின்னா அதை நம்ம மெயின் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆர் கம்ப்ளீட் சென்டென்ஸ், அது வந்து ஒரு சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கும். எது? இண்டிபெண்ட் கிளாஸ். நீங்கள் இண்டிபெண்ட் கிளாஸ் அப்படிங்கும்போதே இண்டிபெண்ட்னா எதையும் டிபெண்ட் பண்ணாமல் தனியாகவே நின்று அது ஒரு பொருள் தரும். தே கேன் ஸ்டாண்ட் அலோன் அண்ட் எக்ஸ்பிரஸ் த கம்ப்ளீட் தாட். இப்போ நான் சொன்னல அதுதான். அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஐ நீட் அ புக். ஓகேவா? ஐ நீட் அ புக் அப்படிங்கிறது ஒரு இண்டிபெண்ட் கிளாஸ். இது தனியாகவே நின்று ஒரு மீனிங்ஃபுல் சென்டென்ஸ் நமக்கு கொடுக்குது. அண்ட் மேரி ப்ரிஃபர்ஸ் காஃபி. ராம் இஸ் அ குட் வாலிபால் பிளேயர். இது எல்லாமே தனியாக நின்று ஒரு முழுமையான பொருளை தரக்கூடியது. அதனால் இது எல்லாத்தையுமே நம்ம என்னென்னு சொல்கிறோம்? இண்டிபெண்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம். டிபெண்ட் கிளாஸ் அப்படின்னா ஆல்சோ நோன் அஸ் சப்பார்டினேட் கிளாஸ். டிபெண்ட் கிளாஸை நம்ம என்னென்னு சொல்கிறோம்? சப்பார்டினேட் கிளாஸ்ன்னு சொல்கிறோம். கண்டெய்ன்ஸ் அ சப்ஜெக்ட் அண்ட் அ ப்ரெடிகேட் பட் தே டு நாட் எக்ஸ்பிரஸ் அ கம்ப்ளீட் தாட். பட் இதில் என்ன இருக்கும்? சப்ஜெக்டும் இருக்கலாம், ப்ரெடிகேட் வேர்பும் இருக்கலாம். பட் தே டு நாட் எக்ஸ்பிரஸ், இது வந்து படித்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு முழுமையான பொருளை தராது. வென் இட் இஸ் ரெய்னிங், எப்போ மழை பெஞ்சுதோ. பிகாஸ் யூ ஆர் லேட், நீ லேட்டாக வந்ததுனால. ஆஃப்டர் யூ கோ டு ஸ்கூல், நீ ஸ்கூல் போனதுக்கு அப்புறம். இப்போது இதெல்லாமே வந்து ஒரு முழுமையான ஒரு கம்ப்ளீட் மீனிங்கை கொடுக்கல. அதனால் இது எல்லாமே வந்து டிபெண்ட் கிளாஸ்ன்னு சொல்கிறோம். டிபெண்ட் கிளாஸை சபார்டினேட் கிளாஸ்ன்னு சொல்கிறோம். இண்டிபெண்ட் கிளாஸ் என்னன்னு சொல்கிறோம்? மெயின் கிளாஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே.
there are three main types of dependent class: adjective, adverb and noun. இப்போது நம்ம டிபெண்டன்ட் கிளாஸ் பார்த்தோம் இல்லையா, இண்டிபெண்டன்ட் கிளாஸில் எந்த மேஜர் டைப் எதுவுமே கிடையாது. பட் டிபெண்டன்ட் கிளாஸில் அட்ஜெக்டிவ் கிளாஸ் இருக்குது, அண்ட் அட்வர்ப் கிளாஸ் இருக்குது, அண்ட் தென் நவுன் கிளாஸ் இருக்குது. அது மூணு தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், an adjective class describes or give more information about noun. Tell us which one, what kind or how many. ஒரு சென்டென்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம அதில் வந்து கொஷின் கேட்டு பார்க்கணும். விச் ஒன் அப்படின்னு கொஷின் கேட்டு அதுக்கு ஆன்சர் வருது இல்லையா, அதுதான் வந்து அட்ஜெக்டிவ் கிளாஸ்ன்னு சொல்கிறோம். வாட் கைண்ட் ஆஃப், எந்த மாதிரியான அப்படின்னு நம்ம வந்து கொஷின் கேட்கணும். கேட்டு அதுக்கு என்ன ஆன்சர் வருதோ அதுதான் வந்து அட்ஜெக்டிவ் கிளாஸாக நம்ம டிஸ்கிரைப் பண்ணிக்கணும். ஹவு மெனி, எவ்வளவு அப்படின்னு கொஷின் கேட்டு பார்க்கணும். அதுக்கு வர ஆன்சர் தான் நம்ம என்னென்னு வச்சுக்கணும், அட்ஜெக்டிவ் கிளாஸ்னு வச்சுக்கணும். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, த புக் தட் ஐ லெஃப்ட் ஆன் த பஸ் பிலாங்ஸ் டு மிஸ்டர் பாஸ்கர். இப்போது இதில் நம்ம த புக் தட் ஐ லெஃப்ட் ஆன் த பஸ் பிலாங்ஸ் டு மிஸ்டர் பாஸ்கர், அதாவது இப்போ நம்ம என்ன கேட்கலாம், விச் ஒன் அப்படின்னு கேட்டு பார்க்கலாம் கொஷின். எது, த புக் தட் ஐ லெஃப்ட் ஆன் த பஸ் பிலாங்ஸ் டு மிஸ்டர் பாஸ்கர். இப்போது இந்த இடத்துல அட்ஜெக்டிவ் கிளாஸாக எது டிஸ்கிரைப் பண்ணுறோம் அப்படின்னா த புக் அப்படிங்கிறது. ஏன்னா விச் ஒன் அப்படின்னு கேட்கும்போது ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்கிது, த புக் அப்படின்றது கிடைக்கிது. அதனால் இது அட்ஜெக்டிவ் கிளாஸ். அப்போ இது மூணுமே நம்மளுக்கு வந்து க்ளூ வேர்டாக யூஸ் ஆகுது. இது வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, அட்ஜெக்டிவ் கிளாஸை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்னென்ன கொஷின்ஸ் ரைஸ் பண்ணணும், விச் ஒன் வச்சு கொஷின் ரைஸ் பண்ணணும், வாட் கைண்ட் வச்சு கொஷின் ரைஸ் பண்ணணும், அண்ட் ஹவு மெனி. இந்த மூணுத்தில் ஏதாவது ஒரு கொஷினுக்கு ஆன்சர் கிடைக்கிது இல்லையா, அதுதான் வந்து நம்ம அட்ஜெக்டிவ் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம். And an adverb class describes or gives more information about the verb. Tell us when, where, how, to what extent, or under what condition something is happening. இதெல்லாமே க்ளூ வேர்ட்ஸ். இதெல்லாமே நம்ம யூஸ் பண்ணி தான் adverb class எது அப்படின்றத கண்டுபிடிக்கணும். She was happy because her father gave her a watch. ஓகே, இப்போது நம்ம இங்கே என்ன கொஷின் கேட்கலாம், இதில் ஏதாவது ஒன்று கேட்கணும். ஷி வாஸ் ஹாப்பி, ஏன்னா அவங்க அப்பா வந்து அவங்க வாட்ச் வாங்கி கொடுத்ததுனால அவள் என்ன ஹாப்பியாக இருக்கா. ஹவ் அப்படின்னு கேட்டு எப்படி இருக்கா, ஷி வாஸ் ஹாப்பி. ஸோ ஹாப்பி அப்படிங்கிறது இந்த இடத்துல அட்வர்ப் கிளாஸாக டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் அ நவுன் class takes a place of a noun in a sentence. Example, this is the best route that I know. இப்போது நவுன் கிளாஸ் அப்படிங்கிறது இதுக்கு எந்த க்ளூ வேர்ட்ஸும் நமக்கு கொடுக்கல. டேக்ஸ் அ பிளேஸ் ஆஃப் நவுன் இன் அ சென்டென்ஸ். இப்போ இந்த சென்டென்ஸில் நவுன் என்ன அப்படிங்கிறதும் நவுன் கிளாஸ் இது ரெண்டுமே ஒன்று தான். நவுனை கண்டுபிடிச்சாலே அதுதான் நவுன் கிளாஸ். அப்படிங்கிறத நீங்கள் தான் கண்டுபிடிச்சி எனக்கு சொல்ல போகிறீங்க. ஸோ இந்த 3 எக்ஸாம்பிளில் இருக்கிற ஒரே ஒரு எக்ஸசைஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நாளைக்கு நான் இந்த கொஷின்லேயும் கேட்பேன். யூ மஸ்ட் ஆன்சர். Thank you children. Let me see in the next video.